ஹலோ மக்களே, இன்னைக்கு பெங்களூர்ல நான் தங்கியிருக்க பிஜியில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இதுக்கு அவங்க கொடுக்குற இந்த வெண்டங்காய் குழம்பு நமக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆகாதனால நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லி கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு நமக்கு சமைக்க போகிறதுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நூடுல்ஸ் தான். எங்கள் பிஜியில் நீ சப்பாத்தி போட்டனால ஃபஸ்ட்டு வெங்காயம், கேரட்டு, குடமிளவா இது மூணுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சப்பாத்தியும் இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நூடுல்ஸ் மாதிரி நீட்டமாக வந்துடும். நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் ஆயிலை ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் குடமிளவா, கேரட்டு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு வெந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடலாம். அப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இந்த ரெசிபியிலே தேவையான விஷயம் சப்பாத்தி அதை போட்டுக்கலாம். கடைசியாக டொமேட்டோ சாஸ் அது நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அடிபொலியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.